இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தான் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பை ரொட்டி தான். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேப்பை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கேப்பை மாவு, அப்புறமா முருங்கை இலை, பச்சை மிளகாய், உப்பு, அப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நான் கேப்பை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செய்யணும் அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை தட்டிடுங்க. அப்புறமா முருங்கை இலை, அப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, அப்புறம் பச்சை மிளகாய். நான் 2 மிளகாய் தான் அந்த மாதிரி ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் இதை வந்து இப்படி கொஞ்சம் ரஃப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் கேப்பை மாவு, முருங்கை இலை எல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப சத்து தான் இது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டாமல் தண்ணி மட்டுமே ஊற்றுங்க. எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க, தண்ணி மட்டுமே ஊற்றி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலை மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கைட்டு என்ன பண்ணுங்கள், தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த வாழை இலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா அந்த கேப்பை மாவு, ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கைட்டே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தட்டுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அழுத்தி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி ஒன்று போல். நான் கொஞ்சம் சின்ன உருண்டையாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்திங்கன்னா நல்ல தோசை சைஸுக்கு வரும், ஒரு மினி தோசை சைஸுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் லேசாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் மேலே. இந்த எண்ணெய் நல்லா சூடாக நான் இப்போ வந்து போட்டு வச்சதை இந்த ரொட்டியை இது மேலே போட்டுறப்பறேன். போட்டுட்டு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பெரட்டி போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து நல்லா குக் ஆயிருச்சு. எடுத்துடலாம். நான் வந்து வாழை இலையில தட்டி போட்டேன். நிறைய பேர்கிட்ட வந்து வாழை இலை இருக்காது இல்லையா, ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து நல்லா அதே மாதிரி உருட்டிட்டு கையில் நல்ல உள்ளங்கையில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கையிலையே என்ன பண்ணுங்கள், அப்படியே தட்டுங்க. ஸோ கையிலேயே நம்ம தட்டலாம். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும், பட் பரவாயில்ல. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் கையில் பெருசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. தட்டிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அது வந்துடும் இந்த மாதிரி. ஸோ கல்லில் போட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கையில் தட்டினதும் நல்லா வந்துருச்சு.
ஸோ வாழை இலை இல்லாதவங்க கையிலையும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. நம்மளோட கேப்பை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் டைமு, ஈவினிங் டைம் இல்லை நைட்டு கூட டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.